ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லவ்லிஷா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. மெசேஜ்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் வந்து இந்த பேக்கிங் வீடியோ இப்போ பேக் பண்ணியாச்சு. இது ஒரு கஸ்டமருக்கு எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் இருங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேக்கிங் முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிருவோம். அவங்களோட லிஸ்ட் படி எடுத்து வச்சுட்டு கஸ்டமருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு அதையே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, மேம் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே சொல்லுங்கள், நான் பேக் பண்ணிடுவேன்னு சொல்லுவேன். அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பேக்கிங் சொல்லிடுவாங்க. ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அதையே பேக்கிங் போட்டுடலாம். எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு டைம் நான் வந்து கண்டிப்பாக கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டுருவேன். இல்லாட்டி அவர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுருவாரு. ஏன்னா எந்த கன்ஃபியூஸும் வந்துடக்கூடாது இல்லையா. நேரில் பார்க்குறக்கும் ஃபோட்டோலையும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நேரில் ஒரு கிளிக்கும் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். சேஃபாக நம்மளோடது போகணும் இல்லையா, அதனால பட்டன் கவர் வச்சு பேக் பண்ணணும். இந்த மாதிரி பட்டன் கவர் வச்சு பேக் பண்ணிடுவோம். இதுக்கு மேலதான் நம்மளோட வேலையே இருக்கிறது. எங்களை காண போச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரிம்ல வந்து நம்ம சுத்திட்டோம் அப்படின்னா பேக்கிங் வந்து நம்மளோடது வெளியே போகாது. அது ஏன்னா பார்சல்ல வந்து நிறையா வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரோல் சுற்றிடுவோம். ரோல் சுற்றிட்டா நம்ம பேக்கிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக போயிடும், டேமேஜே வராது. அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ ரோல் சுற்றுறது. இந்த மாதிரி டைட்டாக ரோல் சுற்றிட்டோம்னா பேக்கிங் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ கீழே போட்டாலும் சுற்றி போட்டாலும் எதுவுமே ஆகாது. இது வந்து நம்ம பார்சல் கவர் போட்டுடலாம். இப்போ பேக்கிங் கவர் போட்டுடலாம். பேக்கிங் கவரில் அவங்களோட அட்ரஸ் வச்சிடலாம். அட்ரஸ் வச்சுட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண பேக்கிங்கை உள்ளே போட்டு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. அட்ரஸும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நம்மளோட லோகோ ஸ்டிக்கர் அதில் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பேக்கிங். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒவ்வொரு கஸ்டமரோட இதுவுமே வந்து அவங்களோட ஆர்டர் படி பயங்கரமாக வேஸ்ட்டுட்டே இருக்குது. அப்படிதான் இருக்கும். இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நிறைய கஸ்டமரோடது ஆர்டர் படி ஒவ்வொருத்தங்களோடதாக தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் பே பண்ணது கீழே வந்து நம்ம பெய்டுன்னு போட்டிருப்போம். அந்த பெய்டில் நான் லாஸ்ட்ல இருந்து தான் வந்து நான் பார்சல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தப்போ அந்த ஆர்டர் படி நம்பர் வந்து நான் இங்கே வந்து நம்ம ரூம்குள்ள வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். பீட்ஸ் ஃபுல்லாக நான் லைன் படி அடுக்கி வச்சிருப்பேன். அந்த லைன் படி வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, மேட்னா மேட்டு, கிராக்கல்னா கிராக்கலு, அதுலேயே மார்பிள் டிசைன்ஸு, அதுலேயே மேட்ல மார்பிள், அப்புறம் வந்து ஜெல்லி பீட்ஸ், இந்த மாதிரி லைனாக இருக்கும். அதில் வந்து என்னோட பாப்பாவை தான் வந்து நான் சொல்கிற நம்பரை எடுத்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால அவங்க இருக்கிறனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம பண்ணி வச்ச பார்சல் தான். மார்னிங்லேருந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிருக்கு. மீதி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. அதுவுமே வந்து ஈவினிங் 7 o'clock பார்சல் போட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம், கொரியர் போட்டுருவோம்.
அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம பார்சல் பண்ண ஆரம்பிப்போம். 7 o'clock மேலே வந்து நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிரும். 8:30 அந்த மாதிரி வரைக்குமே ஆயிரும். அதுக்குள்ள நம்ம கஸ்டமரும் வந்து இடையில வந்துருவாங்க. எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி கச்சன்னு தான் இருக்கும். எனக்கு ஒரு 10 month பேபி இருக்காங்க. அவங்க வந்து தவழும் போது ஏதாச்சும் பாசிக்கு இதை எடுத்து போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் மனசுல இருந்துட்டே தான் இருக்கு. அதனால ஒரு சின்னதா அப்டேட் பண்ணிருக்கேன். அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப போய் பார்த்துடலாம். இப்ப வந்தாச்சு. நம்ம வீட்டு மாடியில தான் அந்த சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இங்க பாத்தீங்களா, நம்மளோட பீட்ஸ் வைக்கிறதுக்குன்னே இந்த குடோன் மாதிரி நான் இதை செட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, இது ஃபினிஷ் ஆகல. இனியும் ஒரு 15 days ஆயிரும். அதுக்குள்ள சரி உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்பதான் வந்து செட்டு ஃபுல்லா போட்டிருக்காங்க. இன்னும் வந்து கீழே எதுவுமே பண்ணல. டைல்ஸ் போடணும், அதுக்கடுத்து கொஞ்சம் வேலை இருக்கு. இனி லைட் செட்டிங்ஸ் எதுவுமே பண்ணல, அதுவும் பண்ணணும். ஃபினிஷ் ஆனாம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நல்லா அப்டேட் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கேப் விட்டுருக்கேன். எதுனா ஒரு விண்டோ வைக்கிறதுக்கு தான். ஏன்னா அங்க வந்து அடிக்கடி கரண்ட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் நம்ம வந்து யூபிஎஸ் வெப்பம் இருந்தாலும் ஒரு காத்து நம்ம கண்டிப்பா வேணும் இல்லையா, இயற்கை காத்து மாதிரி வர்றது. அதுக்கான இந்த ஒரு விண்டோக்காக இங்க ஒரு கேப் விட்டுருக்கேன். கீழே வந்து டைல்ஸ் போட போறோம். டைல்ஸ் மெட்டீரியல் தான் வந்து இப்போ நம்ம கீழே காரை போட்டுட்டு டைல்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் தான் இப்போ கொட்டி வச்சுட்டு நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆகிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாட்டி கொஞ்ச நேரம் ஃபினிஷ் ஆகிருந்து இருக்கணும். அதனால பண்ண முடியல. இனி ஒரு 10 daysல ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்ல, நமக்கு பக்கத்துல நான் வந்து டேங்க் இருக்கு. டேங்க் கிட்ட நாங்கள் ஒரு டோரும் வந்து வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் 2 பப்பீஸ் இருக்காங்க. ஒருத்தன் வந்து ராட் வீலரு, அவன் பேர் ராக்கி. இன்னொருத்தன் வந்து ரொம்ப கியூட்டா இருப்பான். ஆனால் அவனுக்கு குடிக்க வைக்கல, அதனால காட்டல. அவன் பேர் வந்து டாம். அவனையும் வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பா உங்களுக்கு. அவங்களுக்காக நான் இங்க வந்து ஒரு டோர் வச்சிருக்கோம். அவங்க உள்ள வச்சு விளையாடுறது. அவன் உள்ள இருக்கான், கொஞ்சம் தாவுவான். அவங்களுக்காக தான் இந்த டோரு, இந்த ரூம் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஏன்னா வெயிலுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூலா இருக்கணுங்கிறதுக்காக இந்த டோர் விட்டுருக்கோம். இதுல அவங்க ஜாலியா இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோல ஃபுல் செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த வீடியோவை பிரம்மாண்டமா போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை அப்டேட் பண்றேன். சத்தம் போடலாம். நெக்ஸ்ட் டைல்ஸும் வந்துருச்சு. இப்பதான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு. கண்டிப்பா டைல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் மேல நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேங்கிறதையும் ஒரு வீடியோ போடுறேன். ஆர்டர் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து ஒர்க் முடிஞ்சோன்னா அந்த வீடியோ எப்படி இருக்கு, அந்த இடம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்றவங்க ப்ளீஸ் தயவு செய்து வந்து உங்களோட ஆர்டரை நம்பர் அதுலயே நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேப்பர்லயோ இல்ல நமக்கு மெசேஜ்லயோ வந்து ஆர்டர் படி இந்த நம்பர் அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துல எத்தனை குவான்டிட்டி வேணும், ஒரு 2 லைன் வேணா 2 லைன் போடுங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட ஆர்டரை தயவு செய்து கிளியரா அனுப்புங்க. அப்பதான் வந்து உங்களுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, எனக்குமே கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இல்லையா, பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நான் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க செலக்ட் பண்ணதை கரெக்டா கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அதுல நம்பர் போட்டிருக்கேன். அதே நம்பர் இங்க இருக்கிற பீச்லயும் வந்து நான் வந்து அதையே தெளிவா ஒரு டேக் மாதிரி அந்த பீச்லயும் போட்டிருப்பேன். அதை தான் வந்து நான் செலக்ட் பண்ணி எடுப்பேன். அதனால தயவு செய்து உங்களோட ஆர்டரை பார்த்து நம்பர் பார்த்து அதை நோட் பண்ணி எனக்கு எத்தனை பீஸ் அப்படிங்கறத வந்து கிளியரா அனுப்புங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆர்டர் பேக் பண்றதுக்கு எனக்கு வந்து 20 minutesல இருந்து 25 minutes வரைக்குமே ஆயிரும். இதே கொஞ்சம் பெரிய ஆர்டர்னா கண்டிப்பா ஒரு 1 hourல ஆயிரும். அப்படி இருக்கும்போது வந்து நான் நிறைய பேருக்கு வந்து பெண்டிங் ஆயிடுது. அதனால வந்து என்னால கரெக்டா பேக் பண்றதுக்கு டைம் ஆயிரும். அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் உங்க ஆர்டரை தயவு செய்து நோட் பண்ணி தெளிவா அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட 499 கிட் வாங்கி பிகினர் கிட் வாங்கி நிறைய பேர் பிரேஸ்லெட் செஞ்சு அதை வந்து போஸ்ட் போடுறாங்க, சேல் பண்ணி மறுபடியும் செகண்ட் லெவல் கிட் வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அவ்வளோ யூனிக்கா வந்து அவங்களோட பிரேஸ்லெட் இருக்கும். பரவாயில்ல, பழகான உடனே அவங்களால அவ்வளோ முடியுது. அதனாலதான் நீங்களும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உமன் வந்து கண்டிப்பா இந்த கிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு ரொம்ப இருக்குது, கரண்ட் இல்லை, நீங்களும்
சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கவே வேணாம். 499 கிட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நீங்களே பீட்ஸ் நிறையா இருக்கு, செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் கிரியேட்டிவாக யோசிச்சு நீங்கள் வந்து பிகினர் கிட்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போங்க. அடுத்த பீட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்களா கிரியேட்டிவாக யோசிச்சு ஒவ்வொரு பிரேஸ்லெட் இல்லாமல் நெக் செயின், நெக் டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா சேல் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சொல்றது அப்போ எனக்கு நல்லா போகுது, எனக்கு இதுக்கு அடுத்த லெவல் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கேட்குறாங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட பேசணும், ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 8:30க்கு மேலே எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே எடுத்து வச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு 8 o'clock ஆயிரும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:30 ஆயிரும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதுக்கு. அதனால நீங்க வந்து ஒரு 8:30க்கு மேலே எப்போ கூப்பிட்டீங்கனாலும் நான் பேசுவேன். உங்க டவுட்டையும் நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது உங்களோட நீங்க இன்ஸ்டால இந்த மாதிரி சேல் பண்றீங்க, பிரேஸ்லெட் கொடுக்குறீங்க, இல்ல நெக் டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, பீட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் வந்து உங்களோட நம்ம கஸ்டமர் கிட்டையும் வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடியை கொடுத்து இந்த மாதிரி இவங்க கிட்ட பீட்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்கிட்ட வந்து பிரேஸ்லெட் பிடிக்குதோ நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி நானுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் தான் செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ வந்து நான் விட்டுட்டேன். ஏன்னா முடியல, டைம் இல்லை. அது மட்டும் இல்லை, நானும் பிரேஸ்லெட் கொடுத்தா வர்ற கஸ்டமர்ல 1-2 மிஸ் ஆகும். நம்ம கஸ்டமருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து நம்ம கடையிலேயே வந்து நம்ம கடைக்கு வேணுங்கிறது சும்மா சாம்பிளுக்கு தான் வந்து ஒரு 10-20 பீஸ் தான் வச்சிருப்பேன். ஏன்னா நான் வந்து கஸ்டமைசிங்கும் பண்றதில்ல, நார்மல் பிரேஸ்லெட் மட்டும்தான் நம்ம ஷாப்லயும் இருக்கு. அதனால நீங்க யாராச்சும் உங்களுக்கு உங்களோட ஐடியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா நம்ம கிட்ட சொல்லுங்க. நான் வீடியோ போடும்போது உங்களோட ஐடியும் நான் வந்து அதுல ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.